My dear students and parents, this is Daniel and welcome back to channel. NEET UG 2026 ரிலேட்டடா, அதாவது OMR ஷீட் ரிலேட்டடா NTA கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதாவது நான் ட்ரஸ்டபிள் இல்ல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ரிகார்டிங் ஃபேக் OMR ஷீட் அப்படின்னு நோட்டீஸ் ஆன் ஃபேக் ஆல்டர்ட் ஆர் AI ஜென்ரேட்டட் NEET UG 2026 டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு PDF அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க. இப்போ வந்து NTA ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், நீட்னுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய மாணவர்கள் நியூஸ் மீடியாலையும் சரி அல்லது நம்மளுடைய சோஷியல் மீடியாலையும் சரி என்னுடைய OMR ஷீட்டுக்கு ஒரு மார்க் வருது, ஆனால் ரிசல்ட்டில் ஸ்கோர் கார்டில் வேற ஒரு மார்க் வருது சார், எனக்கு இதில் வந்து என்ன மாதிரி பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கே வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அவங்க வந்து தங்களுடைய OMR ஷீட் அனுப்புகிறாங்க. சார் எனக்கு வந்து OMR வச்சு கால்குலேட் பண்ணால் என்னுடைய புக்லெட் 50, 60, 70, 80 இதில் வந்து OMR வச்சு ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணி பார்த்தா இவ்வளோ மார்க் வருது சார், பட் ரிசல்ட்டில் பார்த்தா என்னுடைய மார்க் பாஸ் மார்க் கூட வரல. அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் மார்க் கம்மியாயிருச்சு, 50 மார்க் கம்மியாயிருச்சு, 20 மார்க் கம்மியாயிருச்சு, 10 மார்க் கம்மியாயிருச்சு, 200 மார்க் 300 மார்க் கம்மியான பசங்கள்லாம் கூட சொல்கிறாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து தான் எது உண்மைங்கிறத நமக்கு தெரியணும், பார்க்க முடியும். ஆனால் இப்போதைக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது பேசு பொருளாக இந்திய அளவில் மாறி இருக்கு. சரிங்களா, நிறைய நேஷனல் மீடியாஸ் வந்து இதை கவர் பண்ணுறாங்க. அண்ட் அது ரிலேட்டடாக NTA வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சர்க்குலேட் ஆகுது இல்லைங்களா, மீடியாவில் சர்க்குலேட் ஆகுற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபேக்காக இருக்குது, AI ஜென்ரேட்டட் இமேஜஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை AI ஜென்ரேட்டட் OMR ஷீட்டை கொடுத்து NTA கிட்ட கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து எனக்கு வந்து மார்க் அதிகமாக வேணும் அப்படின்னு பசங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏன்னா NTA ஹேஸ் தேர் ஓன் OMR ஷீட். நீங்கள் கைப்பட எழுதுன ஒரிஜினல் OMR ஷீட் வந்து NTA கிட்ட தான் இருக்குது. அவங்க யாருக்கிட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணல. NTA சேஃப் கஸ்டடியில் தான் வச்சுட்டு இருப்பாங்க. அதாவது பஜ்ஜி போண்டா எதுவும் போட்டு வித்துட்டாங்களான்னு தெரியல. இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ இந்த NTA கிட்ட ஒரிஜினல் OMR ஷீட் இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஃபேக்காக ஜென்ரேட் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டோ அல்லது NTA கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியோ அவங்க எதை சாதிச்சிட போகிறாங்க? எதையுமே சாதிக்க முடியாதுல்ல. ஒரு மாணவர் பாதிக்கப்பட்டிருக்கிறேங்கிற ஒரு வருத்தத்தில், அந்த ஒரு பதட்டத்தில் என் மார்க் போயிடுச்சே, எனக்கு கண்ணு முன்னாடி எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு போயிடுச்சேங்கிற வழியில் வேதனையில் ஒரு விஷயத்த முன் வைக்கும்போது பொதுவாக இதெல்லாம் AI ஜென்ரேட்டட் தான், இதெல்லாம் ஃபேக்கு தான், நீங்கள்லாம் ஏதோ தப்பாக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முன் வைக்கிறதுங்கிறத வந்து ஒரு கல்வியாளராக என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. பி ஓப்பன் டு கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். எல்லாருமே எல்லா இடங்கள்லையுமே ஏதாவது ஒரு சில நேரங்களில் மிஸ்டேக்ஸுங்கிறது இட் ஹேப்பன்ஸ், நடக்கும். அந்த மிஸ்டேக்கை சரி பண்ண வேண்டியது தான் அந்த அமைப்பினுடைய விஷயம். ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா அதை எப்படி நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்க, அதை எப்படி சரி பண்ண முயற்சி எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுல எல்லாத்துலேயும் தான் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இப்போ NTA மேலே இப்போ மட்டும் ஏதோ புதுசாலாம் வரல, எல்லா வருஷமும் இது வருது. நம்ம 2025 வீடியோ போட்டோம், 24 வீடியோ போட்டோம், 26 தான் இப்போ வரைக்கும் நான் வீடியோ போடலை. ஏன்னா நிறைய ஆல்ரெடி நேஷனல் மீடியாவே இதை பற்றி பேசும்போது நம்ம அதை பற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை பற்றி பெருசாக பேசலை. ஆனால் இப்போ பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், ஒரு அட்டானமஸ் பாடி பொதுவாக இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாணவர்களை குற்றஞ்சாட்டும் போது மாணவர்கள் சார்பாக பேச வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து NEET UG 2026 எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணாங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் இந்திய அளவில் லீக் ஆச்சு. லீக் ஆனதுனால மே மாதம் நடந்த எக்ஸாமை ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ணி பல மாணவர்களுடைய உயிர்களை பலி வாங்கி அதுக்கப்புறம் ரீநீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைத்தாங்க. இதற்கு முழு காரணம் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாணவர்கள் கிடையாது. மாணவர்கள் மேலே தவறு கிடையாது. அவங்க படித்தாங்க, எக்ஸாமினேஷன் எழுதுனாங்க, நீங்கள் எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணீங்க. எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணதுனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் பல மாணவர்கள் தவறான முடிவுகளை எடுத்தாங்க. அதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது இவங்க தான். யாரு? இந்த அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஒன்று இந்த அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் எடுக்கணும், இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் எடுக்கணும். இவங்க தான் பொறுப்பேற்கணும். இப்போ வரைக்கும் யாரும் நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொன்னதாக தெரியவில்லை. ரெண்டாவது பாயிண்ட்ல, இட் ஹஸ் கம் டு நோட்டீஸ் ஆஃப் த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தட் ஆஃப்டர் த டிக்ளரேஷன் ஆஃப் நீட் ரிசல்ட்ஸ் a number of representation have been received from candidates or from persons purporting to act on their behalf, alleging that the OMR answer sheet uploaded against their roll number or emailed to them does not belong to them. இது எங்க OMR ஷீட் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அண்ட் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, நம்பர்ஸ் இந்த பக்கம் இருக்கு, சிக்னேச்சர், ரோல் நம்பர் அதெல்லாம் என்னோட தான், ஆனால் OMR ஆன்சர் ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்னோடது இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வரதாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ OMR sheet are of OMR said to be the correct document and has sought for
ரீவேல்யூவேஷன், அதுக்கப்புறம் அவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு OMR ஷீட்டை கொடுத்து இதுதான் ஒரிஜினல் OMR அப்படின்னு சொல்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ NTA has examined each such representation on merits. In every case examined so far, the position on record is the same. The genuine OMR sheet of the candidate concerned bearing the correct roll number, correct test booklet number, the correct answer sheet barcode, the correct test booklet code, the candidate own name, percentage, signature and thumb impression, and the signature of the invigilator is held on record with NTA. The score declared against that roll number is fully consistent with the official answer key. And in இது இங்க இந்த இடத்துல பாருங்க, and calculation of seat, the OMR, the image enclosed by or on behalf of the candidate with such a representation is forensic and record based examination, not the OMR sheet issued by the agency. It is fabricated document அப்படின்னு சொல்றாங்க. பொத்தாம் பொதுவா எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மாணவர்களும் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட்டாக இருக்குது, ஆல்டர் பண்ணி கொடுக்குறீங்க, ஏஐல ஜென்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் சாட் ஜிபிடியில் போட்டு கமெண்ட்டை ப்ராம்ப்ட் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து அதை ஃபேக்காக ஜென்ரேட் பண்ணி அப்படி ஃபேக்காக ஜென்ரேட் பண்ணி என்னதை சாதிச்சிட போகிறாங்க பசங்க. அதாவது நீங்கள் மாணவர்கள் மேலே எவ்வளோ நாள் தான் இன்னும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறீங்கிறத எனக்கு புரிபடலை. ஸோ நீங்கள் ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எஸ், தேர் இஸ் அ மிஸ்டேக், நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம். இஃப் தேர் இஸ் நோ மிஸ்டேக், ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணி ஃபாரன்சிக்காக அதை வந்து ஆல்டர் பண்ணி இமேஜை கொடுத்து ஏஐ ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கு, பிரச்சனையே இல்லை, யாருக்கும் எந்த லாஸும் கிடையாது. ஒருவேளை உண்மையாக மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதற்குரிய விளக்கம், அதற்குரிய நீதி அப்படிங்கிறது கட்டாயம் தேவைதான். அண்ட் இதை வந்து 2 பேஜுக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் எல்லாத்தையும் உட்காந்து படித்து பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கஷ்டம் தான். ஆனால் கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறான். என்ன பாயிண்ட் சொல்கிறான்னு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, நத்திங் இன் திஸ் நோட்டீஸ் அஃபெக்ட்ஸ் த ரைட் ஆஃப் எனி கேண்டிடேட் டு ரைஸ் அ ஜென்யூன் கிரீவியன்ஸ் த்ரூ த பிரிஸ்கிரைப்டு சேனல். Any candidate who is of the view that OMR sheet held against his or her roll number contains a genuine error may submit a representation to the agency at the help desk address published on the NTA website, quoting the application number, roll number, specific எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் ரோல் நம்பர் கொடுங்க, நீங்கள் வந்து உங்ககிட்ட எந்த மிஸ்டேக்கும் இல்லை, எல்லாம் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ணா இந்த இடத்துல எனி ரெப்ரசன்டேஷன் சப்போர்ட்டட் பை a fabricated document will be dealt within accordance with paragraph 7 above. இந்த 7th paragraphல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, the agency may in every case in which a fabricated document is found to have been submitted place the finding on record by a way of written communication to the candidate and to the person if different who had submitted the document, initiate legal action. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேக் இமேஜ் கொடுக்குற மாணவர்கள் மேலே, ஃபேக் இமேஜை கம்ப்ளைண்ட்டாக பதிவு செய்கிற பெற்றோர்கள் மேலே நாங்கள் லீகலாக கேஸ் போடுவோம் அப்படின்றத 7th paragraphல சொல்கிறாங்க. ஸோ அண்ட் அகைன் 8th இதுலேயும் இதே தான் சொல்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், அந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம். ஆல் கேண்டிடேட்ஸ், their parents and guardians, coaching institutes, consultants and any persons purporting to the advised candidates in the matter of their NEET UG result are advised accordingly. This notice is issued in the public interest and without prejudice to any other action that the agency or other competent authority may take அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதை பற்றி பேசுகிற யாராக இருந்தாலும் சரி சரிங்களா, அவங்க எல்லாருக்கு மேலேயும் இதே தான், இந்த 7th paragraphல கொடுத்தது தான், நாங்கள் லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு என்னென்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ரீநீட் எக்ஸாமினேஷன் நடத்துவதற்கு காரணமாக இருந்த நபர்கள் யார், அந்த நபர்கள் மேலே என்ன மாதிரியான லீகல் ஆக்ஷன் இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. கொஸ்டின் பேப்பர் யார் லீக் பண்ணாங்க, எப்போ லீக் பண்ணாங்க, ஏன் லீக் பண்ணாங்க, அதுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தாங்க, அதில் எந்தெந்த அதிகாரிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களும் எல்லா பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுத்துகிட்டு மாணவர்கள் மேலேயும் தாராளமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கல்வியாளராக நான் பார்க்குற பார்வையாக இருக்குங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஃபேக் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி பழி போடுறத ஒரு ஆசிரியராக என்னுடைய ஸ்டூடெண்ட் மேலே பழி போடுறத என்னால் ஏற்றுக்க முடியாது. இஃப் எ ஜென்யூன் கேண்டிடேட் இஸ் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் சச் மிஸ்டேக், ஏதோ ஒரு மிஸ்டேக்னால ஒரு ஜென்யூன் கேண்டிடேட் பாதிக்கப்படுறத யாரும் எந்த நேரத்துலையும் எந்த பெற்றோர்களும் எந்த ஆசிரியரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அனுமதிக்கவும் மாட்டாங்க. ஸோ இதுதான் சிஸ்டம், நம்ம நம்பிட்டு இருக்க வேண்டிய சிஸ்டம். அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்ம நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன். என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட், மாணவர்கள், பெற்றோர்கள், உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதாவது ரெப்ரசன்டேஷன் இருக்குது, மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் லீகலாக தான் ப்ரொசீட் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் லீகலாக எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கே உள்ள கோர்ட்டில் நீங்கள் கேஸ் போடுறது அப்படிங்கிறது தான் கரெக்டான வழியாக இருக்கும்.
ஸோ இது ஏன்னா அவங்களும் லீகலாக தான் சொல்கிறாங்க, லீகலாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறது தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ லீகலாக தான் நம்ம கேஸ் போட்டு தான் அதுலேருந்து ஜெயிக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி, என்டிஏக்கு மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டு தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்குவாங்க. மெயிலிருந்து வந்த அதே காப்பி தான் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்குவாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேரத்தில் ஒருவேளை உங்களுடைய பேரண்ட்ஸை அவங்களுடைய ப்ரெஷரை தாங்க முடியாமல் பயந்து போய் நீங்களே ஏதாவது ஆல்டரேட் பண்ணி அதை பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்து கடைசியில் அவங்கள சிக்கலில் மாட்ட விட்றாதீங்க. பி ஜென்யூன் டு யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட உண்மையாக இருங்க. உங்களுக்கு மார்க் வரலன்னா வரலன்னு சொல்லிடுங்க. இல்லை எனக்கு உண்மையாகவே என்னுடைய மார்க் ஓஎம்ஆரில் ஒரு மாதிரி வருது, ரிசல்ட்டில் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் ஷுவராக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக லீகல் கேசஸ் அப்படிங்கிறது போடலாம், மெயில் அனுப்பலாம், என்டிஏக்கு மெயில் அனுப்பலாம். பட் ஒருவேளை உங்ககிட்ட மிஸ்டேக் வச்சுட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு அப்புறம் அதுக்குரிய லீகல் கான்சிக்வன்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ அதனால் கரெக்டான ஆக்ஷன் இருக்கக்கூடிய, கரெக்டான பாதிப்பு இருக்கக்கூடிய மாணவர்கள், உண்மையாகவே எனக்கு ஒரு பாதிப்பு இருக்குது, என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக நீங்கள் லீகலாக ப்ரொசீட் பண்ணலாம். வேறு ஏதாவது ஹெல்ப் அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அதை என்ன மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நானும் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன், டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னுடைய ஆதங்கம் தாங்க. ஒரு ஆசிரியராக, ஒரு நிறைய பேரண்ட்ஸோட பேசக்கூடிய ஒரு கல்வி ஆலோசகராக நான் பார்க்குறேன். என்கிட்ட பசங்க பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு நினைக்கும் போது இதை ஏன் நம்ம வீடியோவை பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செஞ்சுருக்கோம். மேபி இதை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கோ அவங்கெல்லாம் ஒன்றா சேர்வதற்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த 2027 எக்ஸாமினேஷன் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா படிங்க. நீங்கள் படித்து வாங்கினா மட்டும்தான் மார்க் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பல பேர் பல விதத்தில் போகலாம், பட் எதையும் நம்பாதீங்க. பி கான்ஃபிடென்ட் இன் யோர் சப்ஜெக்ட். ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. நல்லா படித்தா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை எதை பேஸ் பண்ணி எனக்கு கொடுக்குறதுன்னு தெரியல, ஆனால் தொடர்ந்து நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். நல்லா படிக்கிறவங்களுக்கு சீட்டுங்கிறது கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.